எல்லோருக்கும் வணக்கம். சில பேர்த்தினுடைய பவரை கேட்டாவே ஆனந்தமா இருக்கும். நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். இவர் அண்ணாந்து பார்த்தாருன்னா பேயர் மழை அப்படியே நின்றும். அடடா இந்திய பொருளாதாரம் நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாக்க இந்திய பொருளாதாரமே படுத்துரும். அடடா என்னங்க உங்க பையன் பயங்கரமா படிக்கிறான், ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் வாங்குவானாட்டு இருக்குன்னா அடுத்த இடம் அவன் எடுத்துட்டு வர மார்க் முட்டை மார்க்கா இருக்கும். அது மாதிரி ஒரு நண்பர் சொல்றாரு, அந்த நண்பர் மார்க்கெட் இறங்கும் நினைச்சு எதாவது ஒன்று வாங்கினார்னாக்கா அந்த மார்க்கெட் மேல் நோக்கி போகும். அந்த மாதிரி ராசிங்க என்னோட ராசி அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. இன்னொரு நண்பர் என்னன்றாரு, என்னை பார்த்து தியாகு நீங்க மார்க்கெட் கீழே போகும்னு நினைங்க, அப்பதான் மார்க்கெட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்றாரு. ஏங்க இப்படி யோசிச்சு பாருங்க, திடீர்னு என்னுடைய ராசி மாறிடுது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 4000 பாயிண்ட் மார்க்கெட் இறங்கி கிடக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, தியாகுடைய ராசி ஆப்போசிட்டா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த 2025 பிறந்ததுலேருந்து என்னுடைய ராசி அமோகமா மாறிடுச்சு அப்படின்னு ஆகி ஒருவேளை மார்க்கெட் நான் கீழே இறங்கும் நினைச்சு ஏற்கனவே 4000 பாயிண்ட் இறங்கியிருக்கான். நான் நினைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு 4000 பாயிண்ட் இறங்கி மார்க்கெட் 17000 இல்லைன்னா 18000 வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால மார்க்கெட்ல ஏற்கனவே யாரெல்லாம் காலடி எடுத்து வச்சாங்கன்னு தெரியல, எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மாசமா இறங்கி தான் கிடக்கு. அந்த பழிபாவத்துக்குள்ள நானும் போய் சேர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இங்க பாத்தீங்களா, மார்க்கெட் இறங்கினதுனால நம்ம நண்பர் என்ன சொல்றாரு, அதாவது ஒரு வருஷத்தினுடைய லோல் இல்லைங்க மார்க்கெட்டு, 52 வாரத்தினுடைய லோல் இல்ல, அதாவது 2 வருஷம் லோவும் இல்ல, கிட்டத்தட்ட 156 3 வருட லோல்ல போய்க்கு நிறைய ஷேர்கள் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றார். அவர் சொல்றது உண்மைதான். நிறைய முன்னணி பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த குஜராத் கேஸ் லிமிடெட் அப்படின்ற ஷேர் ஆக்சுவலா 1.53% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு. அவங்களுடைய கடந்த குவார்டர்லி ரிசல்ட் என்பது நஷ்டம் அடைந்திருக்கக்கூடிய கம்பெனியா அப்படின்னா கிடையாது, குறைவான லாபம் அப்படின்னு பண்ணியிருக்கா, இருந்தாலும் லாபத்தில் தான் இருக்கா. ஆனால் இவன் என்ன ஆயிருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, 1 இயர் லோலி போயிருக்கான், ஒரு வருஷத்தினுடைய லோ 52 வீக் லோலையும் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி 2021களில் என்ன ரேட் போய்கிட்டு இருந்தானோ அந்த ரேட்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே ஒரு முறை 2021ல 600 ரூபா ரேஞ்ச் வந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் 2022களில் 400 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் திடீர்னு இப்போ 2024ல மேல் நோக்கி வந்தான். இனி மறுபடியும் இப்போ போய் கீழே போய் படுத்துக்கிட்டான். இனி அடுத்தது என்ன பண்றான் அப்படின்றத இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றாங்க. ஏன் பார்த்துக்கிட்டே வர்றாங்கன்னா, இப்படி போய் கீழே விழுந்துட்டியே, 150 வாரம் லோ 100 வாரம் லோன்னு போய் விழுந்துட்டியே, நீ எப்போ மேலே வருவ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற ஷேர் அதுவும் மிக பாப்புலரான பங்கு, உங்களுக்கும் தெரிந்திருக்கும். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவனும் ஒரு வருஷத்தினுடைய லோ மட்டும் கிடையாது, அவனும் 2021 லோல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இதுவும் ஒரு பாப்புலரான பங்கு தான். இவனும் ஒரு 2021 22களில் இருந்த ரேட்டு கிட்ட போய் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர், உனக்கெல்லாம் என்னையா பிரச்சனை? ஒரு உதாரணத்துக்கு இந்த சொனாட்டா சாஃப்ட்வேரும் டிவிடெண்ட் ஈல்டு 2% டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய பங்கு. இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்ல போய் அப்படி ஏதாவது கும்பா ரிசல்ட் கொடுத்து லாஸ் மேக்கிங் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்தா அப்படியும் இல்லை. போன வருஷம் குவார்டர் உடவும் இந்த வருஷம் குவார்டர்ல அவன் ஒரு மாதிரி நிலையான லாபம் தான் நிறுத்தி வச்சிருக்கான். பட் இவன் என்னன்னா நீங்க போய் பாருங்க, இவனும் 1 இயர் லோ கிடையாது, இவனும் கிட்டத்தட்ட 2023 ரேட்டுகளில் போய் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். டாடா எல்க்ஸிங்க, டாடா குரூப் பங்கு, இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான், இவனும் ஒரு வருஷத்தினுடைய லோ மட்டும் இல்லை, திடீர்னு ஒருத்தர் ஒருத்தர் வித்த உடனே ஸ்வங்கின்னு அவங்கள வெறுப்பேற்றணுன்ட்டே கிட்டத்தட்ட 9000 ரூபா போனான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, மறுபடியும் இப்போ 5000 ரூபாயில ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். அப்போ இவனு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவனு 2021களில் என்ன ரேட் இருந்தோ அந்த ரேட்டு கிட்ட போய் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். இதுதாங்க 52 வாரத்துக்கு கீழே போய் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய சில டாப் கம்பெனிகளுடைய எக்ஸாம்பிள். ஸோ அடுத்தது ஆண்டவனுக்கே வெளிச்சம். இதுக்கு முன்னாடி இறங்கியிருக்கானுங்க, ஏறி இருக்கானுங்க, இறங்கியிருக்கானுங்க, ஏறி இருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா இறங்கியிருக்கானு. அப்போ அடுத்து வரக்கூடிய வருடங்களில் என்ன ஆகும்னு 2 வருஷம் பொறுத்து இருந்தால் தான் தெரியும். அது எப்படி ஒரே நாளில் தெரியும்? நண்பர்களே, ஒரு நண்பர் சொல்றது 100ல ஒரு வார்த்தை, இப்படித்தாங்க இருக்கணும். ஒரு நண்பர் என்ன சொல்றாப்புலன்னா, ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் நம்மளுக்கு வரணும்னா இந்த அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் கும்பா பாடணுங்க. 105 கீழே, அதுலேயும் குறிப்பாக 103க்கு கீழே போயிடுச்சுன்னா தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் அவன் பாருங்க, அவன் மட்டும் மேல் நோக்கி ஏறி 107.5ல ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த 7.5 நம்மளுக்கு வைக்கப்பட்ட 7.5 தான். அதாவது அமெரிக்க கவர்மெண்ட் திவால் ஆகி அவனுடைய கரன்சி வீக் ஆனாதான் இது போன்ற யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் எல்லாம் குறையும். ஆனால் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய கஜானாவை நிரப்பறக்குண்டான வழியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில்
இப்போ எப்படியே அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் வீக் ஆகும் அப்படின்ற மாதிரி மனசு சோர்வாக இருக்குது. ஆனால் இந்த நண்பர் சொன்ன தகவல் உண்மையிலேயே அருமையான தகவல் தான். யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் எப்போ வீழ்ச்சி அடையுதோ அது எதை குறிக்குதுன்னா அமெரிக்காவுக்கு எதிராக அல்லது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது அல்லது அமெரிக்காவுக்கு எதிராக சில முக்கிய நாடுகளினுடைய எக்கனாமி கூடுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். பட் அந்த ரெண்டுமே இப்போ நடக்கல. இங்கே பாருங்க நண்பர்களே, உலகத்தின் 8வது அதிசயமாக இந்த கடுமையான சூழ்நிலையில் ஒரு நண்பர் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாபம் இருக்குது அப்படின்ற மாதிரி பதிவிட்டு இருக்காரு. உலகத்தின் 8வது அதிசயம் இல்லை, பல பேர்த்துக்கு இருக்குது. பட் இருந்தாலும் இவருடைய லாபம் எப்படின்னு பாருங்க. அதாவது இவர் 2 வருடங்களாக மார்க்கெட்டில் இருக்காரு. மியூச்சுவல் ஃபண்டில் 1 பங்கும் ஈக்விட்டியில் 2 பங்குமாக முதலீடு பண்ணிக்கிட்டே வந்திருக்கார். ஒரு கட்டத்தில் 1 லட்ச ரூபாயெல்லாம் அவருக்கு லாபம் என்பது இருந்திருக்கு. கடைசியில் இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னாக்கா மார்க்கெட் விழுந்தது எத்தனை, வெறும் 5 மாதம்தான் விழுந்திருக்கு. அதுலேயே 1 லட்ச ரூபா லாபம் போய் இப்போ 20,000 நஷ்டத்தில் இருக்காரு. இருந்தாலும் கடவுளின் அருளால் எப்படியோ ஒரு 20,000 லாபம் ப்ளஸ் 7,000 டிவிடெண்ட் வாங்கியிருக்காரு. அதனால் இன்னும் என்னுடைய மீசையில் மண் ஒட்டவில்லை அப்படின்ற மாதிரி மனசை தேத்திக்கிட்டு இருக்காப்புல. நிறைய நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எஃப்ஐஎஸ் 10,000 கோடிக்கு விற்கிறான் அல்லது 12,000 கோடிக்கு விற்கிறான், அதுக்கு ஈக்குவலாக நம்ம டிஐஸ் வாங்குறாங்க, அப்புறம் எப்படி சந்தை கீழே இறங்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது நேத்தத்தை வர்த்தகத்தின் முடிவில் 3:30 மணிக்கு கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பங்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்த நாள் வர்றாங்க. அப்போ அடுத்த நாள் அதே 100 ரூபாய்க்கு இந்த பக்கம் ஒரு 10,000 கோடி விற்கிறாங்க, இந்த பக்கம் ஒரு 10,000 கோடிக்கு விற்கிறாங்கன்னா அப்போ மார்க்கெட்டில் எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லை. நேத்தத்தை 100 ரூபாயிலேயே தான் இருக்குது, யாருக்குமே எந்த தொந்தரவும் இல்லை. விற்கிறவங்களும் வாங்குறவங்களுக்கும் உண்டான டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அப்படி 100 ரூபாய்க்கு நடக்காமல் திடீர்னு போய் ஒரு 80 ரூபாயில் இந்த 12,000 கோடி டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுங்க. ஓப்பனிங்லேயே விற்கணும்னு ஆசைப்படுறவங்க 80 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க, வாங்குறவனு ஆசைப்படுறவங்க 50 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. அப்படின்னா விற்கிறவன் இறக்கி காட்டணும். ஏன்னா இவ்வளவு தூரம் இறக்கி காட்டுற, இன்னும் குமிஞ்சு பார்க்குற, ஜம்ப் பண்ணி பார்க்குற அப்படின்ற மாதிரி வடிவேல் அவர்கள் கேட்குற மாதிரி அவன் எந்த ரேட்டில் போய் ட்ரேட் ஆகிறான் அப்படின்றதான் முக்கியம். ஒருவேளை 100 ரூபாயில் ட்ரேட் ஆகாமல் 80 ரூபாயில் போய் 12,000 கோடி என்னங்க 24,000 கோடிக்கும் 80 ரூபாயில் போய் டிரான்சாக்ஷன் ஆச்சுன்னா அப்போ 20% பக்கம் இறங்கின மாதிரி தான் காட்டும். ஆனால் வெறும் 500 கோடிக்கு டிரான்சாக்ஷன் ஆனாலும் ஓகே, பட் 100 ரூபாய்க்கு ஆகாமல் 102ல் போய் மேலே டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னா அப்போ அது ஒரு 120 ரூபாய்க்கு ஆச்சுனாக்கா அது 20% கெயின் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ டிஐஸ் எத்தனை கோடிக்கு விற்கிறாங்க, எஃப்ஐஸ் அதையே வாங்குறாங்க அல்லது மாற்றி மாற்றி விற்று வாங்குறாங்க அப்படின்னா அது முக்கியம் இல்லை. நேற்றத்தை க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே அந்த டீல் நடந்துதா அல்லது நேற்றத்தை க்ளோசிங் ப்ரைஸ்க்கு கீழே நடந்ததா அப்படின்றத வச்சு தான் மார்க்கெட் ஏறுறது இறங்குது அப்படின்றது இருக்குது. இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு நண்பர் எவ்வளவு விவரமாக இருக்காருன்னு. அதாவது வெயில் கொடுமை தாங்காமல் நம்ம வீட்டில் ஏசி போட்டால் கரண்ட் பில் அதிகமாக வரும்னு பக்கத்து வீட்டில் போய் ஏசி போட்டுவிட சொல்லி சோபாவில் சாஞ்சுக்கு வந்த மாதிரி என்ன ஒரு அருமையான ஐடியா பாருங்கள். இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி எஃப்என்டோ ட்ரேட் பண்ணியிருக்காரு, அதில் ஃபுல்லாக கும்பா. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை பூரா க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பக்கம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அங்கே எனக்கு எஃப்என்டோவே வேணாம், ஒன்லி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுறேன்னு சொல்லி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் அதில் ஒரு 20-30% லாபம் வந்தால் கிரேட் எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்காப்புல. ப்ளஸ் அடிஷ்னலாக அவருக்கு ஈக்விட்டியில் லாபம் வந்திருக்கு, டிவிடெண்ட் வந்திருக்கு. அந்த பணத்தை அப்படியே எடுத்து கோல்டில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காப்புல. அதாவது மொமெண்டம் இன்வெஸ்டிங், மொமெண்டம் எக்ஸிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் அந்த பங்குகளில் ஏதோ ஒரு மொமெண்டம் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த 200 நாள் ஏவரேஜ், மொத்தமாக 200 நாள் ஏவரேஜ் எடுத்து பார்க்குறாங்க, அந்த 200 நாள் ஏவரேஜ் கீழே தான் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போகும்போது அதனுடைய மொமெண்டம் என்பது இல்லை, அதில் ஒரு மரியாதை இல்லை, அவன் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நிஃப்டி இருந்தால் பை பண்ண வேண்டியது. அப்படி இல்லை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போனால் அது பக்கம் போகாமல் அதை விட்டு வெளியே விலகி நிற்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு பாருங்க, எவ்வளோ விவரம் பண்ணியிருக்காப்புல. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, மேல் நோக்கி போச்சுன்னா ஓகே, கீழ் நோக்கி வந்துச்சுன்னா கொஞ்சோண்டு நஷ்டத்தில் வெளியே வந்துடுறாப்புல. எப்படி ஒரு கில்லாடி வேலை பண்ணுறாரு பார்த்தீங்களா நண்பர்களே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய நாட்களில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்பது வரும். சில நேரங்களில் இறங்குற மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் திரும்பி ஏறுற மாதிரி காமிச்சு, மறுபடியும் இறங்குற மாதிரி காமிச்சு, மறுபடியும் ஏறுற மாதிரி காமிக்கக்கூடிய ஒரு சினாரியா மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஏதாவது ஒரு எக்குத்தப்பான வேலை பண்ணுமே ஒழிஞ்சு மற்ற நேரங்களில் மேலேயோ அல்லது கீழேயோ மிக கிளியராக ட்ரெண்டு பிடித்து போகக்கூடிய நாட்களில்
மனசு சந்தோஷமாக தான் இது வச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னுடைய அபிப்பிராயம். என்னை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்டார், சும்மா சட்டார்னு அடித்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா அதுக்கு மறுத்து பதிலே பேச முடியாத மாதிரி சாட்டையில் அடித்தார் போல் ஒரு கேள்வி இருக்கும். ஒரு நண்பர் அப்படித்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மந்திரிகள் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது அமெரிக்காவை பார்த்து. அதாவது எல்லா நாடும் அமெரிக்க டாலர் மட்டும் யூஸ் பண்ணுமாமா. ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும்னாக்கா நம்ம ரெஃபரன்ஸ் கரன்சி அமெரிக்க டாலரை யூஸ் பண்ணிக்கணுமாமா. ஆனால் நீ வந்து எங்கள் நாடுகளின் மேலே கட்டணத்தை இன்க்ரீஸ் பண்ணுவ, டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுவியா? இது எந்த வகைத்துலையா நியாயம்? நாங்கள் பண்ணக்கூடிய டீல் எல்லாமே குளோபல் டீல்ஸ் எல்லாம் இன்டர்நேஷ்னல் கரன்சி அமெரிக்க கரன்சியில் பண்ணணும். ஆனால் நீ ஏதாவது எங்களுக்கு நல்லது பண்ணுறியா? அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வந்து நீ கட்டணத்தை போடுற. நாங்கள் பிரிக்ஸ் கரன்சின்னு எந்தையாவது ஒன்றை பண்ண போனாலும் அப்பவும் நீ ஏதாவது ஒரு தொல்லை பண்ணுற. நீ எல்லாம் நல்லா இருப்பியாயா அப்படின்ற மாதிரி ஒரு பொட்டில் அடிச்சாப்புல ஒரு கேள்வி கேட்டாப்புல. இந்த கேள்வி மட்டும் ட்ரம்ப் அவர்கள் படித்தாருன்னா மனம் திருந்திடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இன்னைக்கு நிறைய கமெண்ட் வந்திருக்கு. அது எல்லாமே ரொம்ப விவரமாக இருக்கிறவங்களுடைய கமெண்ட்டாக நிறைய வந்திருக்கு. இன்னொரு நண்பர் இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் எஸ்ஐபி என்பது போடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ கூட பாருங்க, இனி மாதம் பிறந்துருச்சு. 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது சம்பள நாள் வர்றதை பொறுத்து எஸ்ஐபி நிறைய பேர் போடுவாங்க மந்த்லி. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு வாரமும் எஸ்ஐபி அப்படின்றது போடுறாரு. அவருக்கு என்னைக்காவது ஒரு 20 to 30 வந்துன்னா கொடுத்துட்டு ஓடி வந்துடுறாரு. எனக்கு இது நல்லா தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நண்பர்களே, யாராவது மிகப்பெரிய லாபம் பண்ணி கடைசியில் இப்போ நீங்கள் நஷ்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக கிடையாது, நீங்கள் ஏகப்பட்ட பேர்த்தோட கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியானதான் ஒரு அர்த்தம். ஒரு நண்பர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா நஷ்டம் பண்ணிட்டாப்ல. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 16 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாப்ல. அது கிட்டத்தட்ட 11 லட்ச ரூபா லாபத்தில் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த 6 மாதத்தில் கிட்டத்தட்ட அந்த பொசிஷன் 1.25 லட்ச ரூபா வரைக்கும் மைனஸில் போயிடுச்சு. யோசிச்சு பாருங்கள், 11 லட்ச ரூபா லாபம் இங்கே, 1.25 லட்ச ரூபா நஷ்டம் இங்கே. சரி, இது தொலைதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜனவரி மாதத்துலேயே இவருடைய பங்குகள்லாம் கிட்டத்தட்ட 50% இறங்கி போச்சு. வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஏவரேஜ் பண்ணியிருக்காப்புல. அந்த ஏவரேஜில் இன்னொரு 1.5 லட்ச ரூபா அப்படின்றது லாஸ் ஆயிருக்கு. அப்போ பாருங்கள், 11 லட்ச ரூபா லாபத்திலிருந்து கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா நஷ்டத்துக்கு போயிட்டாப்புல. இது எல்லாமே எத்தனை நாள் நடந்ததுன்னா வெறும் 6 மாதத்தில் நடந்திருக்கு. இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கம்முன்னு பேசாமல் 5 to 10% லாபம் வரும்பொழுது புக் பண்ணி வேறு ஏதாவது பங்கு கீழே கிடக்கும் பொழுது கம்முன்னு அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்படி மாற்றி மாற்றி ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாமே, இப்படி பணம் போச்சு அப்படின்ற மாதிரி போவோம் யோசிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாப்புலன்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்றது கரெக்டாக தாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காப்புல. பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது பெரிய லாபம் என்பது மார்க்கெட் நல்லா இருந்தால் கிடைக்கும் அப்படின்றது ஒன்று இருந்தாலுமே, மீடியமாக ஒரு 4 to 5% ஒரு நல்ல பங்காக இருக்கும் பொழுது மேபி கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய லாபம் இல்லாமல் பெரிய நஷ்டம் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் ஏதாவது ஒரு 5 to 10% ஓடி வரவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அது பரவாயில்லையோ அப்படின்னு இவருடைய 2 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு சொல்லுது. இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த 2021க்கு அப்புறம் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய பேர்த்துக்கு பிரச்சனையே புரியல. அமெரிக்காவில் ஏற்படுற பிரச்சனைக்கு இந்திய மார்க்கெட் இறங்குமா அப்படின்றதே இப்போ புதுசாக கேட்குறாங்க. அது மாதிரி உலக அளவில் ஏற்படக்கூடிய சம்பவங்கள்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டில் எதிரொலிக்கும் அப்படின்றது கூட தெரியாமல் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க. யார், நம்ம 2K கிட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஆமாங்க நண்பர்களே, அது உண்மைதான். அது எல்லாத்துக்குமே தெரியும் தான். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிறவங்க நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது போல். இன்றைய தகவல் அனைத்தும் இன்னைக்கு உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.